ஸ்ரீமதே ராமானுஜாய பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிபிரான் அரங்கத் தமிழன் முகத்துக் கரியவாகிப் புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. புதனும் உயர்கல்வியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பெடுத்து இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிந்தனையில இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, சார் என்னோட ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு? இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, எந்த கிரக ரீதியா நான் வேலைக்கு போவேன்? அதாவது என்னுடைய வேலை அப்படிங்கிறது எந்த கிரகம் சார்ந்த அமைப்புல இருக்கும்? 3வது கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய வேலை தொழில் அமைப்பு இது 2க்கும் எந்த கிரகம் வலிமையா இருக்கு? அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சார் நான் ஐடி துறை எடுத்து படிச்சேன் அப்படின்னா, அதுக்கு என்னோட ஜாதகத்துல இந்த 6ஆம் பாவமும் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியதான 10ஆம் பாவமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இதுதான் கேள்வி ஆக்சுவலா. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சார். இதுல புதனும் உயர்கல்வியும். அப்ப புதனினுடைய பங்களிப்பு ஒருவருடைய ஜாதகத்துல எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல புதனினுடைய அடிப்படை காரகத்துவம் அல்லது குணாதிசயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ புதன் அப்படின்னாலே ஜோதிடத்துல நிபுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிபுணன், வியாபாரி, இளவரசன், கணக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனை பார்த்தீங்கன்னா கணக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்னா இந்த வியாபாரத்துல வரக்கூடியதான வரவு செலவு கணக்கை பார்க்கக்கூடிய நபர் தான் புதன். இது அந்த காலத்துக்கு பொருத்தமா இருக்கு. அதே மாதிரி இப்ப நவீன காலகட்டத்துல புதன் அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்கு சம்பந்தமான ஒரு கிரகம். இப்ப ஒரு கடிதம் எழுதுறீங்க அல்லது ஒரு இமெயில் அனுப்புறீங்க, இல்லைன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, எல்லாமே தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயம்தான். இதுக்கு எல்லாமே காரக கிரகம் அப்படிங்கிறது புதன். அதே நேரத்துல தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கடுத்து முக்கியமாக ஐடி துறை. ஐடி அப்படின்னா ஐடி துறை சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் காரக கிரகம் அப்படிங்கிறது முக்கியமா புதன் தான் சார் ஆக்சுவலா. அப்ப புதன் அப்படிங்கிறது இந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடியதான ஏஐ டெக்னாலஜி எல்லாத்துக்குமே காரகன் புதன் தான். ஏன் அப்படின்னா சார், புதனினுடைய அடிப்படை குணமே அறிவு அப்படின்னு அர்த்தம் சார். ஒருவருக்கு நல்ல சார் ரொம்ப அறிவாளியா இருக்கார் சார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு புதனினுடைய வலிமை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே புதனினுடைய ஒரு காரகத்துவம். அதாவது இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்வது, வளையும் தன்மை எல்லாமே புதனினுடைய ஒரு அமைப்பு தான். எப்பயுமே பாத்தீங்கன்னா இளமையா இருக்கிறது சார். இளமை அப்படின்னா அப்கிரேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயத்திலேயோ, ஐடி சம்பந்தமான விஷயத்திலேயோ அடுத்தடுத்து டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த டெக்னாலஜி சம்பந்தமான விஷயத்த அப்பப்ப நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்கில் செட் டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது டெவலப் பண்ணாதான் அந்த ஃபீல்டுல நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். அப்ப அதுக்கு காரகன் யாரு அப்படின்னா புதன் தான் சார். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல புதன் ரொம்ப வலிமையா இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் தகவல் தொடர்பு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து ஐடி, அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான விஷயத்துல தாராளமாக உயர்கல்வி, அதாவது காலேஜ், இன்ஜினியரிங், பிஇ எடுத்து தாராளமா எடுத்து படிக்கலாம் சார். அப்ப புதன் வலிமையா இருக்கிறதுனா எவ்வாறு சார் அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல உங்க ஜாதகத்தை கேபி முறையில டிகிரியின் அடிப்படையில நீங்க கணிக்கணுங்க. அப்படி கணிச்ச பிறகு புதனினுடைய மூல பாவம் என்ன, புதன் நின்ற நட்சத்திரம் என்ன, அது தொடர்புல இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் 2, 4, 6, 10 இந்த பாவங்களை இயக்குறாரு அப்படின்னா புதன் அவருடைய ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம 6ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் புதன் உபநட்சத்திராதிபதியா வரக்கூடிய நேரத்துல அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது 100க்கு 100% இந்த ஐடி துறை சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம், நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இருந்தும் நடக்கிற திசையே அவருக்கு புதன் திசையா இருந்து, புதன் 6க்கும் 10க்கும் உபநட்சத்திர அதிபதியா இருந்து அது இயக்கக்கூடிய பாவம் பாத்தீங்கன்னா 2, 4, 6, 10 இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அவருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதன்
6ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்து அது 3, 9, 12 காமிக்கு, அல்லது 10ஆம் பாவத்துக்கு அதிபதியா வந்து அதாவது உபநட்சத்திர அதிபதியா வந்து 3, 9, 12 காமிக்குது அப்படின்னா புதனோட திசையிலையோ அல்லது புதனோட புத்தியிலையோ ஜாதகர் வெளிநாட்டுக்கு போய் அங்க உள்ள ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஜாதகருக்கு ஏற்படும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல புதனினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கு, அதாவது புதனினுடைய பாவ ரீதியான விஷயங்கள் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம நிச்சயமா பார்க்கணும். அப்ப புதன் நான் மேல சொன்ன அந்த பாவங்களை இயக்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து தாராளமாக ஐடி துறை சம்பந்தமான விஷயத்துல தாராளமா வந்து எடுத்து படிக்கலாம். அப்ப அந்த தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயத்துக்கு பாவ காரகம் என்னன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அப்ப புதன் 3ஆம் பாவத்துக்கு வந்து அதே மாதிரி 10ஆம் பாவத்தினுடைய தொடர்பு அல்லது 6, 10 தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாதகர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப மாஸ்டரா இருப்பாருங்க. ஆக்சுவலா இப்ப ஜாதகர் வந்து ஒரு மெயில் அடிக்கிறாரு அப்படின்னா அது ரொம்ப வந்து கார்பரேட் லெவல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் அவர் எடுக்கக்கூடிய அந்த அவர் அனுப்புற மெயில் அப்படிங்கிறது. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு. அப்ப அது சார்ந்த விஷயத்துல ஜாதகர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கு. புதன் அப்படிங்கிறது ஆக்டிவ் கிரகம் அப்படின்னு, சுறுசுறுப்பான கிரகம் அப்படிங்கிறது புதன். அப்ப எந்த பாவத்தை புதன் தொடர்பு கொள்ளுது அந்த பாவ ரீதியான ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாவ ரீதியான அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும். அதே நேரத்துல புதன் இயக்கக்கூடிய பாவங்கள் 3, அதாவது புதன் லக்னத்துக்கு சப்ளாடா வந்து அது 3 மற்றும் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இயக்குது அப்படின்னா ஜாதகர் தன்னுடைய துறையில அந்த ஐடி சம்பந்தமான துறையில அப்கிரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து ரெகுலரா வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சர்டிபிகேஷன் வந்து கரெக்டா பண்ணுவாரு. புதுசா ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதை வந்து படிப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்க மாட்டேன். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல புதன் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல அவருக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதே ஒருவருடைய ஜாதகத்துல புதன் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கு. உதாரணத்துக்கு புதன் பாத்தீங்கன்னா 1, 5, 9 வந்து தொடர்பு கொள்ளுது, அல்லது புதன் பாத்தீங்கன்னா 8, 12 தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அப்ப அந்த நபர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சாலும் சரி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி, அவருக்கு வேலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு திருப்திகரமா அமையாது முக்கியமா. ஏன்னா புதன் வந்து அவருக்கு வீக்கா போயிடுச்சு. அதனால அது சார்ந்த துறையில அவர் வந்து என்னதான் படிச்சு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதாவது வேண்டா வெறுப்பாதான் வேலைக்கு போவாருன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல அந்த வேலையில ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒரு இன்ட்ரெஸ்டோ எப்பயுமே அவருக்கு வந்து இருக்காது. இவருடைய மேலதிகாரி எப்பயுமே இவரை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அந்த கிரகம் சம்பந்தமான துறையில நம்ம வந்து வேலைக்கு போகும்போது அதனுடைய தாக்கம் வந்து ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த தசாபுத்தி நல்லா இருக்குன்னா பிரச்சனை இருக்காது, பெரிய லெவல்ல தாக்கம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த கிரகம் சம்பந்தமான தாக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால முதல்ல பிளைண்டா சார் நான் வந்து +2 முடிச்சிருக்கேன் சார், அடுத்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுக்கிறாரு, அதனால நானும் வந்து அதை எடுக்க போறேன், அதை எடுத்து முடிச்சுட்டு நானும் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நானும் வந்து ஐடி கம்பெனில பிளேஸ் ஆக போறேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கேபி முறையில அனலைஸ் பண்ணி எந்த கிரகம் வலிமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம தசாபுதி ரீதியா எந்த விஷயம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்த பிறகு ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமா உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த கேபி முறையை ஒரு கோர்ஸா கத்துக்கணும் அப்படின்னாலும் தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.